தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் திரைப்படங்களை தயாரித்தவர் ஆர்.பி. சௌத்ரி. ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட இவர் 1988இல் அடிபாவம் மலையாள படத்தின் மூலம் தயாரிப்பாளராக திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். தொடர்ந்து 1990இல் புது வசந்தம் படத்தை தயாரித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனார். தொடர்ந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனம் மூலம் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்தது. நாட்டாமை, ஆனந்தம், ஊர் மரியாதை, சேரன் பாண்டியன், சிம்மராசி, சொல்லாமலே, மாயி, சமுத்திரம், புன்னகை தேசம், தித்திக்குதே உள்ளிட்ட பல ஹிட் திரைப்படங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியானவை. விஜயின் லவ் டுடே, பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், ஷாஜஹான், திருப்பாச்சி, ஜில்லா உள்ளிட்ட மெகா ஹிட் படங்களை இவரது நிறுவனம்தான் தயாரித்தது. கே.எஸ். ரவிக்குமார், விக்ரமன், எழில், ராஜகுமாரன், சசி, ரவிமரியா உள்ளிட்ட பல டைரக்டர்களுக்கு வாய்ப்பு தந்து இவர்தான் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த வகையில் 34 டைரக்டர்களை இவர் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். 79 வயதாகும் ஆர்.பி. சௌத்ரி சொந்த ஊரான உதய்பூர் செல்வதற்காக ராஜஸ்தான் சென்றிருந்தார். ஜோத்பூரிலிருந்து உதய்பூர் நோக்கி காரில் சென்றபோது இவரது கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த சௌத்ரி சிகிச்சை பலனின்றி இறந்தார். இவருக்கு நடிகர் ஜீவா உட்பட 4 மகன்கள் உள்ளனர். சிறந்த தயாரிப்பாளருக்கான பல்வேறு விருதுகளை பெற்ற சௌத்ரியின் மறைவுக்கு நடிகர் ரஜினி உட்பட திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.